நேற்று ஏர்டெல் சிம் கார்டு பயன்படுத்தியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, திடீர்னு அவங்களால ஃபோனும் பண்ண முடியல, இன்டர்நெட்டும் பார்க்க முடியல, சில மணி நேரங்கள் இது இருந்தது. அது தொடர்பாக ஏர்டெல்லே விளக்கம் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பணமே கொண்டு செல்லாமல் எல்லாமே ஜிபே மயமாக எல்லாமே இந்த இன்டர்நெட் பரிவர்த்தனை செய்து வந்தார்கள். ஆனால் நேற்று ஒரு டீ கூட சாப்பிட முடியல டீ கடையில் போய். ஏன்னா பாக்கெட்டில் காசு கிடையாது. ஒரு ஆட்டோ புக் பண்ண முடியல, ஒரு 2 வீலர் புக் பண்ணி பயணிக்க முடியல, கையில் காசு இல்லை, செல்ஃபோனையே நம்பி இருந்துட்டாங்க. இதை பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். 8 மணிலேருந்து ஏர்டெல் டவரே இல்லை. நேற்று ஜிபே பண்ண முடியல, ஃபோன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நைட்டு பூரா யாருக்கும் இப்போ நைட்டு பூரா ஃபோன் பண்ண முடியல. ஃபோன் வெடியில் காலையில் வரைக்கும் போனே வரல. கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்களுக்கு. நாங்கள் என்ன ஒரு டவர் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருந்துட்டோம். வேறு என்ன பண்ணுறது தெரியல. சில நேரத்தில் பணம் ஈஸியாக கட்டலாங்க, சில நேரத்தில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க. ஒரு பெட்ரோல் பங்குக்கே போனாலும் நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னோம்னா நான் அந்த இடத்துல அவமானப்படுத்த நிற்கணும். என் கையில் காசும் கூட இல்லைங்களா, அவங்க கையில் ஒரு 10-200 கூட. அதனாட்டி இன்னைக்கு அன்னாட வாழ்க்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாதி காசு பாதி கேஷு ரெண்டுலேயே கையில் கொஞ்சம் வச்சுக்கோணுங்க. டக்குன்னு இப்போ ஒரு அவுட்ரு போகிறோம், ஜிபே ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது கையில் கண்டிப்பாக கேஷ் கொடுத்து ஆகணுங்க. ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். போய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணனே ஒன்றும் இல்லாமல் அதுக்கப்புறம் பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சி காசு எடுத்துன்னு வந்து கொடுத்து பே பண்ணோங்க. இதனால் ரொம்ப என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதேமாரி காசு இல்லாத எங்கேயுமே நம்ம போகக்கூடாது. என்னதான் ஜிபே ஃபோன்பே இருந்தாலும் கையில் காசு எடுத்துன்னு தான் போகணும்னு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடலான்னு போனோம் சார். இப்போ போயிட்டு நான் பெட்ரோல் போட்டுட்டு கூகுள் பேயில் நான் எப்போவுமே பேமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நேற்று நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன், போகல. அப்புறம் பெட்ரோல் பங்க்லேருந்து சொன்னார், சார் ஏர்டெல் எந்த சிம்மும் ஒர்க் ஆகலை, அதனால் கேஷ் கொடுங்கன்னாரு. நான் நேற்று கேஷ் எடுத்துகிட்டு போகாதால் நான் காரை அங்கேயே பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சு, வருத்தமாகிடுச்சு. இனிமேல் எங்கே போனாலும் காசு கையில் வச்சுக்கணும், டிஜிட்டல் இந்த மாதிரி எதையும் இந்த மாதிரி எனக்குன்னா ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போனாலும் காசை வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும்னு நான் நேற்றுலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். நேற்றைய அனுபவத்திலேருந்து மக்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, எங்கே தான் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டிஜிட்டல்லையே டீல் பண்ணால் கூட அத்தியாவசிய செலவுக்கு பாக்கெட்டில் பணத்தை வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிடும். காரெல்லாம் 1/2 மணி நேரம் பெட்ரோல் பங்க்லேயே விட்டு வீட்டுக்கு போய் காசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஹோட்டலில் சாப்பிட்டவங்க பணம் கொடுக்க முடியாமல் தவிச்சிருக்காங்க. மக்கள் சற்றே முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.